Hello guys, welcome back to our channel Himalayan Vlogs. நம்ம ஆம்லேட் போட போறோம் guys. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ இன்னும் புதுசா தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறது. ஆம்லேட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ இப்போ புதுசா ட்ரை பண்ணுவேன் போல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? நான் வந்து பாத்தீங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் பேச வேண்டியதா இருக்கு. அதனாலதான் என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். வெங்காயம் ரைஸ் இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிறதுனால சவாலை தான் இது. ஸோ இங்கே கேரளாவில் முக்கியமாக இது வந்து லேடிஸுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ ஏன்னா ஆம்லேட் கற்றுக்கிறது இல்லை, ஆம்லேட் யாருக்கும் உங்களுக்கு போட தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இறக்க வெக்கமாக தான் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரேஜ் மீ. ஸோ யாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் பரவ டென்ஷன் ஆகிடுவேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். சிலவர் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆஃப் தான் போடுவாங்க. நீங்கள் இன்னும் போட போகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு வெங்காய லவர். பெரிய அளவு செஃப் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவு நான் செஃப் தாங்க. ஆமாங்க, இன்னொன்று ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் இப்போ வியூஸே பார்க்கறது இல்லை. ஸோ சாரி, நம்ம வீடியோவே பார்க்கறது இல்லை. ஏன்னு எனக்கு தெரியும். என்னன்னா இப்போ ஐபிஎல் வந்திருக்கு. ஸோ ஐபிஎல் வந்தப்பறம் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோக்குமே வியூஸ் போகல. அதுக்கு முன்னாடி போனதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் கிச்சன். அண்ட் என்ன கைஸ், என்ன நீங்கள் ஓரளவு கூட்டினாலே போதும். அதாவது கொஞ்சம் என்னட்டப்பா எப்படி சொல்றது, பரம்பரையா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு டப்பா. என்ன குடிச்சிருச்சு கைஸ். இன்னும் பாவி பறக்குது. இந்த கல் உப்புல என்ன ஒரு மைனஸ்னா, இந்த உப்பு வந்து சீக்கிரம் கரையாது. ஸோ அதனால ஏற்கனவே ஒரு வாட்டி கல் உப்புலாம் போட்டேன். திங்க முடியலை, என்னாலே திங்க முடியலை. ஐயாம் தொடக்கரி மாத்தாண்டம் சன்னா வடக்கரி மாத்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? கைஸ், ஆம்லேட் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஐயோ, ஒரு கையில் கேமரா வந்துக்கிட்டு கைஸ். சக்ஸஸ்ஃபுல் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கருவி தான் கிடக்கு. இதுதான் கைஸ் நம்ம கடையிலேயே போய் சாப்பிட்றது. வீட்டில் சாப்பிட்டாலே இதுதான் ஒரு பிரச்சனை. ஷிட், ஆம்லேட் போச்சு, அதாவது கறி போச்சு. நம்ம ஹிமாலயன் இது வைக்கலான் இருக்கேன் கைஸ். ஹிமாலயன் சமையல்ஸ் அப்படின்ட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இது வந்து ஆம்லேட் கிடையாது. நான் அவங்ககிட்ட ஆம்லேட்டுன்னு சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஆனால் ஆம்லேட்டு என்ன செய்ய போட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தானே சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி இந்த இது பண்ணி கொரியர் வேணால் பண்ணி விடுறேன் கைஸ். இந்த ஸ்விக்கி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வேணால் கலங்க, நான் கண்டிப்பாக பண்ணி அனுப்பி விட்றேன் கைஸ். ஆனால் சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. பை கைஸ்.